ஹஷான் திலகரத்ன சஜித்துடன் சங்கமம். ரணிலின் கட்சியை இனி காப்பாற்ற முடியாது. ரோஷான் ரணசிங்க கிண்டல். ராஜபக்சர்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் மக்கள் வீதிக்கு இறங்குவர். மொட்டு கட்சி அமைச்சர். நான் ஜனாதிபதியாக வராவிட்டால் மீண்டும் வரிசை யுகம் ஏற்படும். மக்களை மிரட்டும் ரணில். ஜனாதிபதியின் திட்டத்தை அதிரடியாக நிறுத்திய தேர்தல் ஆணைக்குழு. நாட்டில் உருவாகவுள்ள மாபெரும் கூட்டணி திணறும் ரணில் அரசாங்கம். மஹிந்தவின் சலூன் வாசல் திறந்துள்ளது. நாமல் விடுத்துள்ள அறிவிப்பு. பற்றியறியும் மத்திய கிழக்கு விரையும் போர்க்கப்பல்கள். இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் சிரேஷ்ட வீரர்களில் ஒருவரான ஹஷான் திலகரத்ன எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் நாட்டை கட்டியெழுப்பும் பயணத்திற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் இன்று ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டார். பங்களாதேஷ் கிரிக்கெட் மகளிர் அணியின் பயிற்றுவிப்பாளராகவும் தற்போது அவர் கடமையாற்றி வருகின்றார். அவரது பாரியாரும் இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியின் ஏற்பாட்டாளராகவும் கடமையாற்றி வரும் திருமதி அப்சாரே சிங்கபாகு திலகரத்னவும் இன்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டனர். ஐக்கிய தேசிய கட்சியையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியையும் மீண்டும் கட்டியெழுப்ப முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். அங்கு 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் திருடர்களை விரட்டி திருடர்களை பிடிப்பதற்காக மக்களை நியமித்ததாகவும் அது நடக்காத காரணத்தினால் கோட்டபாய ராஜபக்சவை ஜனாதிபதியாக நியமித்ததாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த நாட்டில் ஊழல் மோசடிகளுக்கு இனி இடமில்லை எனவும் புதிய வேலை திட்டத்துடன் இந்த நாடு கட்டியெழுப்பப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக உலகம் அறிந்த ஒருவரை முன்னிறுத்த வேண்டும். பொதுஜன பெரமுனவை கட்டியெழுப்ப கடுமையாக உழைத்தவர்கள் இருப்பதாகவும் அத்தகைய ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராக நியமிப்பது நல்லது என்றும் அவர் தெரிவித்தார். தாம் அமைச்சு பதவிக்காக முன்னும் பின்னுமாக குதிப்பவர் அல்ல எனவும் நாட்டின் எந்த மாவட்டத்திலிருந்தும் சுதந்திரமாக நின்று நாடாளுமன்றம் செல்ல முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். அரசாங்கத்திற்கு தனிப்பெருமை இருப்பதால் அடுத்த 2 அல்லது 3 மாதங்களுக்கு அரசாங்கத்தை நடத்துவதில் சிக்கல் இருக்காது என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். மேலும் கட்சி சரியான முடிவை எடுக்காவிட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் 2 அல்லது 3 உறுப்பினர்களே எஞ்சுவார்கள் என்றும் அமைச்சர் வலியுறுத்துகின்றார். தேர்தல் நடவடிக்கையிலிருந்து நீக்கப்பட்டேன், அது நியாயமானதுதான். ஏனெனில் மொட்டு வேட்பாளரை ஆதரிக்க மாட்டோம். நாட்டை பற்றி யோசித்து முடிவு எடுத்தேன். நான் என் முடிவில் நிற்கின்றேன். தத்தமது சொந்த நிகழ்ச்சி நிரலில் வேலை செய்யும் போது நாட்டை பற்றி சிந்திக்க முடியாது என்று கட்சிக்கும் அதே நிலைதான் ஏற்பட்டுள்ளது. 2022இல் கட்சியின் தலைமையை வேறொருவருக்கு வழங்கியிருக்கலாம். டலஸ் அழகப்பெரும ஜனாதிபதி வேட்பாளராக முன்வந்த போது எமது தலைவர்கள் அவருக்கு ஆதரவளிக்கவில்லை. ஏனென்றால் அவருக்கு இந்த அனுபவம் இல்லை. எனவே எமது தலைவர்கள் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்தது சரியான முடிவு. ஜனாதிபதி நாட்டை கஷ்டங்களில் இருந்து மீட்டெடுத்த போது உரிமை கோருபவர்கள் ஏராளம். ஆனால் பரிசோதனைகளுக்கு சென்றால் மக்கள் மீண்டும் வீதிக்கு இறங்குவார்கள் என்றார். அரசாங்கத்தினால் ஆரம்பித்த வேலை திட்டங்களை தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்லாவிட்டால் நாடு மீண்டும் வரிசை யுகத்தை எதிர்நோக்க நேரிடும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். நிதி ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கைகளுக்கு அமைவாக செயல்பட வேண்டும். இந்த ஒப்பந்தங்கள் மாற்ற முயற்சிப்பதன் மூலம் நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி உதவியை இழக்க நேரிடும். சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தங்களை மாற்றினால் பாதகமான விளைவுகள் ஏற்படும். 2035ஆம் ஆண்டுக்குள் நாட்டை ஏற்றுமதி அடிப்படையாக கொண்ட பொருளாதாரமாக மாற்றும் நோக்கிலே பொருளாதார பரிமாற்ற சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. மத்திய அரசாங்கத்தின் சுமையை குறைத்து மாகாணங்களுக்கு அபிவிருத்தியை பகிர்ந்தளிக்கும் வகையில் மாகாண சபைகள் பலப்படுத்தப்படுவதே எமது நோக்கமாகும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். உரிமை அல்லது உரித்து என்னும் காணி உறுதி பத்திரம் வழங்கும் நிகழ்வுகளை இடைநிறுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் முடிவடையும் வரையில் இந்த திட்டத்தினூடாக காணி உறுதி பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வுகளில் அரசியல்வாதிகள் பங்கேற்பு செய்ய வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை செயலாளர் மற்றும் அரசு நிறுவன பிரதிநிதிகளுக்கு இந்த அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் உரிமைய ஆஸ்வெசிம போன்ற நிகழ்ச்சி திட்டங்களின் போது அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய வகையிலான எந்த ஒரு ஏற்பாடுகளும் செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் பிரதேச செயலகங்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. ஆஸ்வெசிம 2ஆம் கட்டத்திற்கு தகுதியானவர்களை தெரிவு செய்யும் நடவடிக்கைகளும் இடைநிறுத்துமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் காலத்தில் காணி உறுதி பத்திரங்கள் வழங்குதல், காணி வழங்குதல், வீடுகள் வழங்குதல், அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்குதல், உபகரணங்கள் வழங்குதல், விளையாட்டு உபகரணங்கள் வழங்குதல், சுயதொழிலுக்கான பொருட்கள் வழங்குதல் உள்ளிட்ட அனைத்து வகையான நடவடிக்கைகளும் இடைநிறுத்த
நிறுத்தப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் விசேட சுற்று நிருபம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை உரிமை மற்றும் அசஸ்ம திட்டங்கள் தேர்தல் காலத்திலும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதியின் செயலாளர் கடிதம் மூலம் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அறிவித்திருந்தார். எனினும் தேர்தல் ஆணைக்குழு பல்வேறு நடவடிக்கைகளை இடைநிறுத்துமாறு அறிவித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவரின் வெற்றியை உறுதிப்படுத்தும் கொள்கை அடித்தளத்துடன் எதிர்வரும் 8ஆம் திகதி மாபெரும் கூட்டணி உருவாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் ஆயுட்காலம் இன்னும் 46 நாட்களில் முடிவடையும் அரசாங்கம் தற்போது தனிப்பெரும்பான்மையை இழந்துள்ளது. 2 வருடங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் 134 வாக்குகளினால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி தற்போது தமக்கு 92 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாக கூறுகின்றார் என GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு மீண்டும் வருபவர்களுக்கு கட்சியின் கதவு திறந்தே உள்ளதென நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் சலூன் கதவு வழியாக கட்சிக்கு வரவும் முடியும், அங்கிருந்து செல்லவும் முடியும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பெசில் ராஜபக்ச SM சந்திரசேனாவுக்காக நிபந்தனையின்றி குரல் கொடுத்ததாகவும் தான் விரும்பிய பதவிகளை வழங்குவதற்காக அவர் போராடியதன் விளைவாக ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பெசில் ராஜபக்சவுக்கு முரண்பாடு ஏற்பட்டதாகவும் நாமல் தெரிவித்தார். அன்று SM சந்திரசேனாவுக்காக அமைச்சு பதவியை பெற பெசில் ராஜபக்ச நிபந்தனையின்றி ஆதரவு தெரிவித்தார். பெசில் ராஜபக்சவிற்கும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையில் ஏதாவது மனக்கசப்பு இருந்தால் அதற்கு இதுவும் ஒரு காரணமாகும். சந்திரசேனவிற்கு பதவிகளை வழங்குவதற்காக நாங்கள் போராடியதும் ரணிலுடன் ஏற்பட்ட முரண்பாட்டிற்கு காரணமாக மாறியதாக நாமல் குறிப்பிட்டுள்ளார். அரபிக்கடலின் ஏடன் வளைகுடாவில் சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பலை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். லைபீரியா நாட்டிற்கு சொந்தமான இக்கப்பல் ஏடன் வளைகுடா வழியாக டிஜிபோதி நாட்டிற்கு சென்று கொண்டிருந்தது. அந்த கப்பலை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஏமன் நாட்டின் ஏடன் துறைமுகத்திலிருந்து 125 நாட்டில் மைல் தொலைவில் சென்று கொண்டிருந்த கப்பலை குறிவைத்து இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் ஜக்ஜா சாரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு தொலைக்காட்சி அறிக்கையில் கப்பல் பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதாக தெரிவித்தார். அமெரிக்க கடற்படையால் மேற்பார்வையிடப்படும் பன்னாட்டு கூட்டணியான கூட்டு கடல்சார் தகவல் மையம் கப்பலில் இருந்து அனைத்து குழு உறுப்பினர்களும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் கப்பல் அருகிலுள்ள துறைமுகத்திற்கு திருப்பிவிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.